தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டிசம்பர் 15ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு எதிராக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்திருந்தார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் ஆஜராவதில் விலக்கு தர உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 15ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விரிவான தகவல். டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து ஆவணங்களை எல்லாம் பறிமுதல் செய்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதோடு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில தான் ஆகாஷ் பாஸ்கரின் கைப்பற்ற ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறையுடைய மேல்முறையீட்டு அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதையடுத்து அமலாக்கத்துறைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் தரப்புல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தான் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி V லட்சுமி நாராயணன் அமர்வுல இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் உதவி இயக்குநர் விகாஷ்குமார் ஏன் ஆஜராகவில்லை என்ற கேள்வியை முன்வைத்தனர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ரமேஷ் ஆஜராவதிலிருந்து விலக்கு உள்ளதாக கூறினார். அப்போது நீதிபதிகள் இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்துள்ளதாக கூறியதை அடுத்து நேரில் விலக்களிக்க உத்தரவிட்டதாகவும், ஆனால் தற்போது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டதனால் அவர் நேரில் ஆஜராகி இருக்க வேண்டும் என தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை வழக்கறிஞர் அடுத்த விசாரணை போது கட்டாயம் நேரில் ஆஜராவார் என ஒரு உறுதியை அளித்தார். இதனிடையே இதே வழக்குல நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் பிரதீப்குமார் உபாத்தியாயா மற்றும் நிர்வாக பதிவாளர் நஸ்ரிக் சித்திக் ஆகியோர் நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இருவரும் நேரில் ஆஜராகி தங்களுடைய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று கூறி விசாரணை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.